வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடி கேசி சீரியல் இன்னைக்கு எபிசோடில் வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். முத்து மீனாட்ட இந்த ரவி பையன் எங்கே போயிட்டான் அப்படின்னு கேட்டுட்ருக்கிறாரு. அவர் ரெஸ்டாரண்ட் கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. இந்த சம்மந்தம் நின்று போனதில் அவன் எதுவும் அப்செட் ஆகலையில அப்படின்னு கேட்டுட்ருக்கிறாரு. அவன்கிட்ட நீ சொல்லு மீனா, அம்மா பார்க்குற பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ண வேணான்னு சொல்லு மீனா அப்படின்னு சொல்கிறாரு. அம்மா வெறும் பணத்தை மட்டும்தான் பார்ப்பாங்க, ஆனால் அப்பா பொண்ணு பார்த்தா தான் குணமாக நல்ல பொண்ணாக பார்ப்பாரு அப்படின்னு சொல்கிறாரு. மாதிரி தானே உன்னை என்னை கல்யாணம் பண்ணி வச்சாரு அப்படின்னு சொல்கிறாரு முத்து. இப்போ என்னோட வாழ்க்கை சந்தோஷமாக தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு முத்து. அதை நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் கூட என்னடா மாட்டிக்கிட்டோமே, இது வேற தொணன்னு பேசிகிட்டே இருக்குதேன்னு நினச்சேன், ஆனால் அப்போ எனக்கு உன்னை பற்றி தெரியாதுல்ல அப்படின்னு சொல்கிறாரு முத்து. இப்போ தான் உன்னை பற்றி ஓரளவு புரிஞ்சுக்கிட்டேன்னு, இப்போ தான் நம்ம நெருங்கிட்டோம்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஓரளவு தான் புரிஞ்சுக்கிட்டீங்களா, அப்போ முழுசாக புரிஞ்சுக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க மீனா. பொண்ணுங்களை முழுசாக புரிஞ்சுக்கணும்னு நினச்சா காசி ராமேஸ்வரம் தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. எங்கள் அம்மா பணம் அதிகமாக வச்சுருக்கிற இடத்துல தான் பொண்ணு பார்ப்பாங்க, பணம் அதிகமாக இருக்கிறவங்க மனுஷங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு முத்து. என் மனசில் ஒரு ஐடியா இருக்குது, நான் ஒரு பொண்ணை நினச்சி வச்சுருக்கிறேன், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணானா ரவியோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. யாருங்க அந்த பொண்ணு அப்படின்னு மீனா ரொம்ப ஆர்வமாக கேட்குறாங்க. சொந்தக்கார பொண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் நமக்கு தெரிஞ்ச பொண்ணு தான் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. அதுக்குன்னு டைம் வரட்டும், அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ சவாரிக்கான டைம் வந்துருச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறாரு. அடுத்ததாக ரவி ரெஸ்டாரண்ட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. ஸ்ருதி ரவியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. என்ன இன்னைக்கு சாரீலாம் கட்டி ரொம்ப அழகாக இருக்கிற அப்படின்னு கேட்டுட்ருக்கிறாரு. சாரீ கட்ட அளவுக்கு ஸ்பெஷல் அக்கேஷன்லாம் கிடையாது, சொல்லப்போனால் ப்ராப்ளம் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. முக்கியமான விஷயம் பேசணும், என் கூட கிளம்பி வா அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க. ரவி ஸ்ருதிட்ட சொல்கிறாரு, நீ ஏதாவது ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தையா, சாரீலாம் கட்டியிருக்கிற, ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கிற அப்படின்னு சொல்கிறாரு. கல்யாண பொண்ணு மாதிரி கலையாக இருக்கிற அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஸ்ருதி. கல்யாண பொண்ணு மாதிரி இருக்கிறேன்னு சொன்னதுக்காக உடனே கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்னு கேட்குறாரு ரவி. சுச்சுவேஷன் புரியாமல் பேசாத ரவி அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. என்னை பொண்ணு பார்க்குறதுக்காக இன்றைக்கி கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எதுக்கு பொண்ணு பார்க்க போன அப்படின்னு கேட்குறாரு ரவி. என்கிட்டயே சொல்லாமல் மாப்பிள்ளை வீட்டுக்கு எனக்கு அலைன்ஸ் பார்க்குறதுக்காக கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. மாப்பிள்ளையை பார்த்தியா, உனக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு கேட்குறாரு ரவி. ஸ்ருதி கேட்குறாங்க, பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ல வரியா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு ஒரு ஜோக்கர் மாதிரி இருந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு ரவுடி குடும்பம், அந்த குடும்பத்தில் என்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு என்னோட அம்மா அப்பா நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. நானே அந்த இடத்த அவாய்ட் பண்ணிவிட்டு வேகமாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கும் தான் வீட்டில் பொண்ணு பார்த்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு ரவி. அதுவே ஏதோ பிரச்சனையாகி நின்று போச்சு அப்படின்னு சொல்கிறாரு. நீ உடனே வா ரவி, நம்ம போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க ஸ்ருதி. உன் மனசில் நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற, நம்ம அம்மா அப்பா சம்மதத்தோட தான் நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு ரவி. அவங்களோட பிளெஸ்ஸிங் இல்லாமல் நம்ம கல்யாணம் பண்ணால் நம்ம லைஃப் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. நீ என்ன பெரிய ஹீரோ மாதிரி பேசிகிட்டு இருக்கிற, நீ ஏன் இவ்வளோ கவர்டாக இருக்கிற அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கிறாங்க ஸ்ருதி. கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணு ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு ரவி. என்ன 40 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணலாமா அப்படின்னு ஸ்ருதி கேட்குறாங்க. உண்மையான லவ்வாக இருந்தால் 100 வயசு வரைக்கும் கூட வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு ரவி. 100 வயசு வரைக்கும் நம்ம உயிரோடு இருப்போமானே நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. இனிமேல் உன்னை நம்பினா எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. இந்த கல்யாணத்தை நானே இனிஷியேட் பண்ணுறேன், நானே நடத்தி காமிக்கிறேன், யாரை பார்த்து பேசணுமோ பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ ஏறி போயிடுறாங்க. அடுத்ததாக ரோகிணியை காமிக்கிறாங்க. ரோகிணி அவங்களோட ஃப்ரெண்டுகிட்ட வர எனக்கு இங்கே இருக்கிறதுக்கே பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த பார்லருக்கு நான் பேருக்கு தான் ஹெட்டாக இருக்கிறேன், இருந்தாலும் நானும் வேலை தானே பார்த்துட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரோகிணி ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, இதுக்கு தான் அந்த பார்லரை கொடுக்க வேணாம் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நான் கொடுத்ததுனால தான் இன்றைக்கி நான் என்னோடய வீட்டில் இருக்க முடிஞ்சிச்சு, கொஞ்சமாவது எனக்கு அந்த வீட்டில் மரியாதை கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. அம்மாவை சீக்கிரமாக ஊருக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ரோகிணியோட ஃப்ரெண்டு. நானே வீட்டில் எப்போ மாட்டுவோன்னு பதட்டமாகவே இருந்துட்டுருக்கிறேன், வேலைக்கு கூட ஏதாவது ஆள் வச்சுக்கலாம், அவங்கள முதல்ல ஊருக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. ரோகிணிக்கு இப்போ ஒரு ஃபோன் கால் வருது. விஜயா தான் பேசுகிறாங்க. நான் உன்னோட பார்லருக்கு வெளியே தாம்மா நிற்கிறேன், உள்ளே வந்து உன்னை பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. உள்ளே வாங்க ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. யார் ஃபோனில் பேசுனது அப்படின்னு ரோகிணி ஃப்ரெண்டு வித்யா கேட்குறாங்க. தான் கால் பண்ணாங்க, இங்கே வராங்களா அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. அவங்க இங்கே வராங்களா, இப்போ இது விஜயா பியூட்டி பார்லர் கிடையாது, அங்கே நேமை பார்த்தியா அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணியோட ஃப்ரெண்டு. அவங்க மேலேறி வந்துட்டு இருப்பாங்களே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க ரோகிணி. கிரீன் பிராண்ட் பியூட்டி பார்லர் அப்படின்னு இருக்கிற போர்டை இப்போ ஒரு துணியை போட்டு மறைச்சிடுறாங்க. என்னடி கடை திறப்பு விழா மாதிரி இந்த மாதிரி மறைச்சி வச்சிருக்கிற, அவங்க வந்தோடனே கேட்டால் என்னடி பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணியோட ஃப்ரெண்டு. நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. விஜயாவுமே இப்போ அவங்க வராங்க. வீட்டில் இருக்கிறதுக்கே ரொம்ப கடுப்பாக இருந்துச்சுமா, அதான் உன்னை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயா அந்த போர்டை பார்த்துட்றாங்க. என்னோட பேரை எதுக்கு இப்படி துணி போட்டு மறைச்சி வச்சிருக்கிற ரோகிணி அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே கொஞ்சம் பெயிண்டிங் ஒர்க் நடந்துட்டுருக்கு, உங்களோட பேரை வேறு டிசைனில் எழுதலான்னு பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி.
அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணியை விலக்கி பார்க்கறதுக்காக போகிறாங்க. இன்னும் ஒர்க் முடியல ஆன்ட்டி, முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அப்படின்னு சமாளிச்சிடுறேங்க. உங்களுக்கு தலைவலிக்குன்னு சொன்னீங்கல்ல, வாங்க நான் உங்களுக்கு மசாஜ் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறேங்க. அப்போது அந்த க்ரீன் பிராண்டோட ஓனர் அங்கே வந்துடுறாங்க. ரோகிணியோட ஃப்ரெண்டுகிட்ட ரோகிணி எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. கிளைண்ட் அட்டன் பண்ணிகிட்ருக்குறாங்களா, நானே போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க. அதுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்துடுது, பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ளே ரோகிணியோட ஃப்ரெண்டு போய் ரோகிணிகிட்ட சொல்கிறாங்க, அந்த க்ரீன் பிராண்டோட ஓனர் வந்துட்டாங்க உன்னை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ரோகிணி என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க. விஜயாட்ட ஆன்ட்டி இந்த ரூமில் இருக்க வேணாம், கிளைண்ட்லாம் வந்தால் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், இன்னொரு ரூம் இருக்குது அங்கே போகலாம் அப்படின்னு கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு அவங்களுக்கு மசாஜ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆன்ட்டி இந்த குக்கும்பரை கண்ணில் வச்சுக்கோங்க, குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரோகிணியோட ஃப்ரெண்டை இப்போது மசாஜ் பண்ண விட்டுட்டு அந்த லேடியை பார்க்குறதுக்காக ரோகிணி இப்போ வெளியில் வந்துடுறாங்க. ரோகிணி தான் நின்றுட்டுருக்குறாங்க அப்படின்னு நினச்சி விஜயா பேசிகிட்டு இருக்கிறாங்க. உன்னோட சொந்தத்திலேயே ஒரு பொண்ணு பாருமா ரவிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உன் ஃப்ரெண்டு வித்யாவெல்லாம் சொல்லிடாதம்மா, அவளும் பார்க்குறதுக்கு ஓரளவு நல்லா தான் இருக்கிறா, இருந்தாலும் பொண்ணுக்கான அடக்கமே இல்லைம்மா, அன்னைக்கு கோவிலில் ரவியை தொட்டு தொட்டு பேசிகிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் பெரிய இடத்து பொண்ணுலாம் இல்லைல்லம்மா, அதனால அவளாம் வேணாம் அப்படின்னு அவங்களே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அக்கௌண்ட்ஸ்லாம் செக் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு அந்த ஓனர் ரோகிணிகிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க. வாங்க மேடம் பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு காமிச்சிட்டு இருக்கிறாங்க ரோகிணி. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.